அப்பா ராஜரத்னத்தோட சொத்து எல்லாம் எனக்கு வேணும். நான் தாண்டா அந்த ஆளுக்கு கொள்ளி வைப்பேன். அதுக்கு முன்னாடியே ஒன்னு அனுப்புறேன்டா பரலோகம். என்ன பார்த்து நீ யாருன்னு கேட்டாமா? யாருன்னு கேட்டானா? அப்புறம் ஆமா ஆமா, என்ன தெரியலையான்னு கேட்டேன். உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டாமா. பார்த்ததே இல்லைன்னு சொன்னானா? ஆச்சரியமா இருக்கே. மூட்டை மூட்டையா அரிசியும் பருப்பும் ஆளுங்களுக்கெல்லாம் அள்ளி வாரி கொடுத்த இந்த ஆத்துல இப்போ இப்போ ஒரு பிடி அரிசி கூட இல்லாம போயிடுது. கஷ்ட காலம் வந்தா மொத்தத்தையும் தொடச்சி எடுத்துரும்னு சொல்லுவாளே, அது அது இதுதானா? ஏ குமார், இங்க எதுக்கு வந்து உட்கார்ந்திருக்க? சும்மாதான் பாட்டி, போர் அடிச்சு அதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். வா வீட்டுக்குள்ள வந்து படு. வேணாம் பாட்டி, நான் இங்கே படுத்துக்கிறேன். டேய் கொசு கடிக்கும். எந்த கொசு என்ன கடிக்காது பாட்டி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன். ஏய் குளிருண்டா ராத்திரி. ஐயோ எனக்கு ஒண்ணும் குளிராது பாட்டி, நான் பாத்துக்கிறேன். சரி இந்த பாய் தலகாணியாவது வாங்கிக்க. என்ன பாய்? மணலை விட சுகம் உனக்கு பாயில கிடைக்குமா? தலகாணி இதற்கு பாரு எனக்கு தலகாணி. சரி தண்ணியாவது குடிக்கிறியா? சரி குடு. இந்தா. சரி பாட்டி, போய் உள்ள போய் நல்லா பூட்டிட்டு படு. ஆமா, இங்க தங்கமும் வெள்ளியுமா கொட்டி கிடக்கு பாரு. திருடன் வந்து திருடிட்டு போக போனா. திருடன் வந்தா இங்க ஒண்ணும் இல்லைன்னு ஏதாவது வச்சுட்டு போவான். வரேன். சரி பாட்டி, பத்திரம். சில்லுன்னு காத்தடிக்குது. நிலவை பார்த்துக்கிட்டு மல்லாக்க படுக்கிற சுகமே சுகம்தான். சரி படுப்போம். சஞ்சய் தான், சந்தேகமே இல்லை. நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு எதிர்காலம் இல்லடா. உங்க அப்பா ராஜரத்னத்தோட சொத்து எல்லாம் எனக்கு வேணும். நான் தாண்டா அந்த ஆளுக்கு கொள்ளி வைப்பேன். அதுக்கு முன்னாடியே ஒன்னு அனுப்புறேன்டா பரலோகம். சண்டை போடுறத விடுறா. யாரா நீ? யாரா சொல்றா? யாரா நீ? யாரா நீ? எதுக்குடா என்ன குத்த வந்த? என்ன யாருன்னே உனக்கு தெரியலையா? யாருக்கு தெரியலையாவா? எதுக்குடா என்ன குத்த வந்த? உன்னை முன்ன பின்ன கூட பார்த்தது இல்ல, அப்புறம் எப்படா உன்னை தெரியும்? சொல்றா, மரியாதை சொல்லு. யாரு? சொல்றா. சார் சார், ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு சார், மன்னிச்சிருங்க சார். தவறு? மன்னிச்சிருங்களா? என்னடா தவறு?
சார், நான் ரொம்ப வசதியான வீட்டு பையன் சார். நைட் ஷோ படம் பார்த்துட்டு மோட்டார் சைக்கிளில் வந்துட்டு இருந்தேன். 2 ரவுடி பசங்க என்னை மடக்கி இந்த கத்தியை காமிச்சு என்னோட பிரேஸ்லெட்டு, செயின் இதெல்லாம் பறிச்சிட்டாங்க சார். உயிர் தப்பிச்சா போதும்னு அங்கிருந்து இந்த கத்தி எடுத்துக்கிட்டு ஓடி வந்தேன் சார். அப்பதான் உங்க மேல தவறி விழுந்துட்டேன் சார். டேய் பொய் சொல்லாதடா. நிஜமா தான் சார். சார் எனக்கு பயமா இருக்கு சார். அவன் தான் பயமா இருக்குங்கிறான்ல, விட்டுடுடா. இங்க பாருப்பா, பயமா இருந்தா இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு காலையில போ. வேணுமா? ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னோட மோட்டர் பைக்கு தெருமுனையில தான் இருக்கு. நான் எடுத்துட்டு போயிடுறேம்மா. நான் வரேம்மா. தேங்க்ஸ். வரேன் சார். இந்தா, நமக்கு ஒரு கத்தி லாபம். போ எடுத்துட்டு போ. போ. காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு. வழிப்பறி கொள்ளை எல்லாம் நிறைய நடக்குது. இங்க பாரு, இங்கெல்லாம் நீ படுக்க வேண்டாம். வா, வீட்டுக்குள்ள வந்து படு. வா, வாடா, வான்ற. என்ன ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்னாச்சு? அந்த சஞ்சயை போட்டு தள்ளிட்டியா? அவன் டெட் பாடி என்ன பண்ண? முதல்ல குடிக்கும் தண்ணி எடுத்துட்டு வா. இரு, எடுத்துட்டு வரேன். இந்தானே குடி. என்னன்னு ஏதோ பேய் பார்த்த மாதிரி பயந்து உட்காந்துட்டு இருக்க? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த சஞ்சய் என்னால ஒன்றும் பண்ண முடியல. நம்ம பிளான் மிஸ் ஆயிடுச்சு. நீ சஞ்சயை பாத்தியே இல்லையா? பார்த்த, தூங்கிட்டு இருந்தான். அவன் தான் உறுதிப்படுத்திக்கிட்டு அவனை கத்தி எடுத்து குத்துறதுக்கு போனேன். அப்போ என் காலில் ஏதோ ஒன்று தடுத்துருச்சு. தடுமாறிட்டேன். அவன் முழிச்சுக்கிட்டான். உடனே என்னை தாவி பிடிச்சிட்டான். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அவன் உன்னை பார்த்துட்டானா? பார்த்தது மட்டும் இல்ல, என்னை பார்த்து நீ யாருன்னு கேட்டானா? யாருன்னு கேட்டானா? அப்புறம்? ஆமா ஆமா, என்ன தெரியலையான்னு கேட்டேன். உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டாமா. பார்த்ததே இல்லைன்னு சொன்னானா? ஆச்சரியமா இருக்கே. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏதேதோ காரணத்தை சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். ஏன் பாஸ்கரனு? ஒருவேளை அவன் சஞ்சய் இல்லையோ, அவன மாதிரியே வேறொருத்தனோ? அந்த சந்தேகம் தான் எனக்கும் இருக்கு. அப்ப தொல்லை விட்டதுன்னு சொல்லு. தொல்லை விட்டுடுச்சு அப்படின்னு நினைச்சு இந்த விஷயத்தை விட்டுற முடியாது நித்யா. நம்மளால அடிப்பட்ட பாம்பையும் அடிப்பட்ட நண்பனையும் அவ்வளவு சுலபமா விட்டுற முடியாது. பழி உணர்ச்சியை மனசுல வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் செய்வாங்க. நீ சொல்றது ஒண்ணுமே புரியலன்னு. உண்மையான சஞ்சயா இருந்தா ஏன் என்னை எப்படி தெரியாத மாதிரி நடிக்கணும்? எதுக்காக நடிக்கணும்? ஒரு தடவை அடிபட்டான் இல்லையா, அதனால அவன் நம்மளை யாருன்னே தெரியாத மாதிரி நம்ப வச்சு நான் தான் அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணேன்னு சொல்லி ஆதாரத்தோட நிரூபிச்சு என்னை மாட்டி விட இப்படி நடிக்கலாம் இல்லையா? ஆமா, நம்ம சஞ்சய அவளை சீப்பா இடப்பட முடியாது. அவன் புத்திசாலி, எல்லா திறமையும் உள்ளவன். நம்மள வேரோட அழிக்க திட்டம் போட்டு இப்படி ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சாலும் நடிப்பான். சொல்ல முடியாது. இப்ப முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது இவன் உண்மையா பொய்யானுதா. இவன் உண்மையா இருந்தா தீத்து கட்டிட வேண்டியதுதான், வேற வழியே இல்லை. போலியா இருந்தா ராஜரத்னம் கண்ணில் படாம இவனை வேற எங்கேயாவது பேக்கப் பண்ண வேண்டியதுதான். சரி, ஒரிஜினலா டூப்ளிகேட்டாங்கிறது நீ எப்படி கண்டுபிடிக்க போற? சஞ்சய் முதுகுல மிளகு சைஸ்ல ஒரு மச்சம் இருக்கு. நான் அதை பல தடவை பார்த்துருக்கேன். எது வேணாலும் மாறலாம். மனுஷன் உடம்புல இருக்க இயற்கையான மச்சம் மட்டும் மாறவே மாறாது. அப்போ அவன் முதுகுல மச்சம் இருந்தா அவன் தான் சஞ்சய்னு நம்ம உறுதிப்படுத்திக்கலாம்ல? கரெக்ட். அதை தவிர வேற வழியே இல்லை. சரி, அவன் முதுகுல மச்சம் இருக்கா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? காரியம் ஆகணும்னா கழுத வாயில கூட முத்தம் கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. அவன் சஞ்சயா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நாளைக்கு நாம அவன் வீட்டுக்கு அவனை தேடி போறோம். நாம அவனை தேடி போணுமா? அது ஆபத்து இல்லையா?
ஆபத்து அவனுக்கா இல்ல நமக்கான்னு நாளைக்கு பார்த்துடலாம். என்ன நித்யா, நீ வருவல்ல? கண்டிப்பாண்ணே, போய் பார்க்கலாம். அவன் சஞ்சய் தானான்னு போய் பார்த்து உறுதிப்படுத்திக்கலாம். சரி, நீ டென்ஷன் ஆகாத, போய் படு. ம், சரியா? நாளை காலையில் ஏதா இருந்தாலும் பேசிக்கலாம், போ. பூட்டின இந்த ஆத்த திறந்தே ஒரு வாரம் ஆயிடுச்சு. ம்? ஆஸ்பத்திரியில இருக்கிற உங்க தாத்தாவை கவனிச்சுட்டு இருக்கிற உங்க பாட்டிக்கு டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு போனோம். அவ 2 பேரும் சரியா சாப்பிடாம எவ்வளவு சோர்ந்து போயிருக்கா பாத்தியா? ஆ? அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுத்துனா நம்மள யாரு பாத்துப்பாமா? இங்க உட்காரியா? இங்க உட்கார்ந்துட்டு இருப்பியா? அம்மா சமைச்சி இல்ல உட்காந்துக்கோ. அம்மா இங்க உட்காருமா. அம்மா போய் தாத்தாக்கு பாட்டிக்கும் சாப்பாடு பண்ணி எடுத்துட்டு வரேன். ஓகே, இது வந்துடுறேன். முட்டையா அரிசியும் பருப்பும் ஆளுங்களுக்கெல்லாம் அள்ளி வாரி கொடுத்த இந்த ஆத்துல இப்போ இப்போ ஒரு பிடி அரிசி கூட இல்லாம போயிடுத்தேன். கஷ்ட காலம் வந்தா மொத்தத்தையும் தொடச்சி எடுத்துரும்னு சொல்லுவாளே, அது அது இதுதானா பெருமாளே? ஐயோ, பசியில குழந்தை வேற அழுதுட்டு இருக்காங்க. கடவுளே, ஆஸ்பத்திரியில அவ வேற எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாளே. அவர் கையில இருந்த எல்லா பணமும் செலவழித்தேன். பகவானே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணுமே இல்லையே. இதுலயும் இல்லையே. கடவுளே, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஒருவேளை என் குழந்தையோட பசியை கூட போக்க முடியாம இப்படி நான் தவிக்கிறேனே. கண்ணா, உனக்கு நானும் என் அம்மாவை என்ன கோர வச்சோம்? தினந்தோறும் பூஜை, வெள்ளிக்கிழமை விரதம், சனிக்கிழமை ஏழைங்களுக்கு அன்னதானம்னு பக்தியோட எல்லா நல்லதும் நாங்க செஞ்சுட்டு இருந்தோமே. அதுக்கு நீ எங்களுக்கு என்ன பிரதிபலன் செஞ்ச? ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம பண்ணிட்டியே பெருமாளே. கேட்டியா? கேட்டியா? நீ உன்கிட்ட வர வாங்கி பெத்த புள்ள, ஆனா எனக்கு பசியோட அழறா என் பையன். ஐயோ, இதுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்ல போற? என்ன பதில் சொல்ல போற?
வரலட்சுமி விரதத்துக்கு என் அப்பா நேக்கு வாங்கி கொடுத்தது வெள்ளி சொப்பு. அம்மா தாயே, என்னை மன்னிச்சிடு. நோக்காக என் தோப்பனர் வாங்கி கொடுத்த இந்த வெள்ளி சொம்பு. ஆனா ஆனா இன்னைக்கு என் குடும்பமே பசியார போராடிட்டு இருக்கு. அதனால நான் எடுத்துட்டு போறேன். எனக்கு வேற வழி தெரியல தாயே, வேற வழி தெரியல. சட்டையை மாட்டிக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? 4 பேர்கிட்ட விசாரிச்சாதானே பாட்டி என்னை பத்தி தெரியும். 4 பேர் கூட்டம் பேசிட்டு இருந்தா அதை பார்த்து பயப்படுற. அப்புறம் எப்படி நீ உண்மையை விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறது? அது சரி, அதுக்குன்னு இப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தா என் எதிர்காலம் என்ன ஆறுது? அந்த கவலை எனக்கு மட்டும் இல்லையா? உன்னை உரியவங்க கிட்ட சேர்க்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை. சரி பாட்டி, நான் கிளம்புறேன். தனியா ஒன்றும் போக வேண்டாம். நேத்து ராத்திரி பிரச்சனை வந்தது பார்த்தேல்ல? பக்கத்து வீட்டுல ஆட்டோ ஓட்டுற பாபு இருக்கான்ல, அவனை வர சொல்லியிருக்கேன். அவன் கூட 4 இடத்துக்கு போ. அப்ப உனக்கு தெரிஞ்சவங்க கண்ணில் படுவாங்க. எனக்கு தான் உங்களை தெரியாதே பாட்டி. அவங்களுக்கு ஒன்னும் தெரியும்ல. சூப்பர் பாட்டி. சரி, நீ என்ன படிச்சிருக்க? நானா அந்த காலத்து 2ஆம் கிளாஸ். அப்பா, அந்த காலத்து 2ஆம் கிளாஸ் இந்த காலத்து பிஏக்கு சமமாச்சே. பட்டதாரி பாட்டி நீ. சரி, நான் கிளம்புறேன். பாட்டிமா, என்ன பாட்டியும் பேரனும் ரொம்ப சந்தோஷமான மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். இது என் தங்கச்சி நித்யா. வணக்கம். வணக்கங்க. இவங்க என் பாட்டி. அந்த காலத்து 2ஆம் கிளாஸ் இந்த காலத்து பிஏங்க. வணக்கம் பாட்டி. வணக்கம்மா. என்ன சார் மறுபடியும் வந்திருக்கீங்க? கணக்கு முடிக்கதா? கணக்கு முடிக்கவா? அது ஒண்ணும் இல்ல, நேத்து ராத்திரி நம்ம 2 பேரும் மோதிக்கிட்டோம்ல, அததான் சொன்னேன். எங்க அண்ணன் நேத்து ராத்திரி நடந்ததெல்லாம் சொன்னாங்க. சொன்னதுல இருந்து மனசே சரியில்லை. சரி, அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாமேன்னு அண்ணனையும் கூட்டிட்டு வந்தேன். நேத்து ராத்திரியே சார் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. இருந்தாலும் எனக்கு பாஸ்கர் அண்ணனா உயிர். யாரு பாஸ்கர்? இவர்தான். பாஸ்கர் அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் துடிச்சு போயிடுவேன். அப்படியா? நானும் என் பேரனை கொண்டுனா துடிச்சு போயிடுவேன். என்ன பாட்டி? ஆமா, இவர் உங்க பொண்ணு வைத்த பேரனா இல்ல பையன் வைத்த பேரனா? வளர்ப்பு பேரன். அப்படியா? சரி, இந்தாங்க பாட்டி ஸ்வீட். அண்ணே, பழம் கொடுங்க. இதெல்லாம் எதுக்குமா? இருக்கட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகும்போது இதெல்லாம் வாங்கிட்டு போறது மாற. ஓ, அப்படியா? அப்போ நான் உங்க ஃப்ரெண்டா? அப்பன்னு இல்ல, எப்பவுமே நீங்க என் நண்பன் தான். ஆமா, உங்க பேரை கேட்க மறந்துட்டேன். உங்க பேர் என்ன? என் பேர் குமார். பாட்டி அப்படிதான் கூப்பிடுவாங்க. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, உங்க அப்பா அம்மா யாரும் இல்லையா? தெரியலையே. தெரியலையா? பாட்டி தான் என்னை காப்பாத்தி கூட்டு வந்தாங்க. அடிப்பட்டதுல பழசெல்லாம் ஒண்ணுமே ஞாபகத்துல இல்ல, மறந்து போச்சு. மறந்து போச்சா? அதனால என்ன பைத்தியம்லாம் நினைச்சிடாதீங்க. நான் நல்லா தெளிவா தான் இருக்கேன். ரொம்ப தெளிவா தான் இருக்கீங்க. உங்களுக்கு பழைய நினைவு போனது கூட ஒரு வகையில நல்லதுதான் நினைக்கிறேன். ஏன் இப்படி சொல்றீங்க? அது சில பேரோட கடந்த கால வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும்.
அதெல்லாம் மறந்து போய் புது மனுஷனா வாழ்றதும் நல்லது தானேன்னு பாஸ்கரன்னு சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. என்னதான் இருந்தாலும் நான் யாரு, எந்த ஊர், என்ன பேருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க. சமயம் வரும்போது தானா தெரியும். இதைத்தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். காலம் கூடி வந்தா எல்லா உண்மையும் தானா தெரிய போகுது. இந்தாங்க காப்பி எடுத்துங்க. நீங்க இந்த காஃபியை குடிங்க. இருக்கட்டும், நீங்க விருந்தாளி வந்திருக்கீங்க, நீங்க குடிங்க. பரவாயில்ல, குடிங்க. ஐயோ, நான் இப்பதான் குடிச்சேன், பாட்டி கேளுங்க. ஆமா பரவாயில்ல, எனக்கா குடிங்களேன். இல்ல, இப்பதான் நான் சாப்பிட்டேன், குடிங்க. பரவாயில்ல. இல்ல வேண்டாங்க, நான் சரி, சாப்பிட்டேன். எனக்கா குடிக்க மாட்டீங்களா? ஐயோ, நான் சொல்றது கேளுங்க, நீங்க குடிங்க. குடிங்க ப்ளீஸ். அச்சச்சோ. ஐயோ சாரி சார். என்ன நித்யா அது? சாரி சாரி குமார். இதுக்கு தான் சொன்னேன் பாத்தீங்களா. என்னம்மா நித்யா, மேனஸ் இல்லாம அவரோட சட்டையில காஃபியை ஊத்திட்டு பாரு. விடுங்க சார், ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. சாரிங்க, சாரி சாரி சாரி. இல்ல இல்ல பரவாயில்ல. சரி, இந்த சட்டையை கழட்டிட்டு நீங்க வேற சட்டையை மாத்திக்கங்க. இருக்கட்டுங்க, நான் வெளியில. ப்ளீஸ், எனக்கு ரொம்ப டெலிகேட்டா இருக்கு. இந்த சட்டையை கழட்டிட்டு வேற சட்டை போடுங்க பாட்டி. வேற ஏதாவது சட்டை இருந்தா கொடுங்க, மாத்திக்கிட்டோம். ஏண்டா சட்டையை ப்ளீஸ் தான் ப்ளீஸ் ப்ளீஸ் மாத்திக்க. போங்க. நீ வேற பாட்டி போடா. சொன்னா கேட்க மாட்டீங்க. என்னம்மா நீ?